உலகநாயகன் என ரசிகர்கள் செல்லமாக அழைக்கப்படும் நடிகர் கமலஹாசன் அவருடைய பயோகிராஃபியும் அவரை பற்றி தெரியாத சில சுவாரஸ்யமான தகவலை இப்போ இந்த வீட்டில் பார்க்கலாம். நடிகர் கமலஹாசன் அவருடைய இயற்பெயர் பார்த்தசாரதி. வீட்டில் அவர் செல்லமா பார்த்தசாரதி என்று தான் சொல்லுவாங்களாம். இவர் நவம்பர் 7, 1954 ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பரமக்குடியில் பிறந்தார். இவருக்கு 2 அண்ணன்களும் ஒரு அக்காவும் இருக்காங்க. அதாவது சாருஹாசன், சந்திரஹாசன் என 2 அண்ணன்களும் நளினி என்ற தங்கையும் இருக்காங்க. உங்கள் அண்ணனுக்கு 2 பேருமே வழக்கறிஞர்களும் தங்கை நடன கலைஞராம். சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு நடிக்கணும் அப்படின்ட்டு ஆசை இருந்துச்சான். நடிகர் கமலஹாசனோட அப்பா சுதந்திர காலத்தில் சிறை சென்றிருக்காரு. இவருக்கு யோகா ஹாசன் என்ற ஒரு ஃப்ரெண்ட் இருக்குது. தன்னுடைய ஃப்ரெண்டுடைய பாதி பேர் என்ன ஹாசனுங்கிற பேரை தன்னோட பசங்களுக்கு சேர்த்து வச்சுருக்காரு. அதாவது சாருஹாசன், சந்திரஹாசன், கமலஹாசன் என தன்னுடைய ஃப்ரெண்டோடைய பாதி பேர் தான் சேர்த்து வச்சுருக்காரு. தங்கப்பன் மாஸ்டரிடம் உதவியாளராக சேர்ந்த கமலஹாசன் அவர்கள் பரதநாட்டியத்தை முறைப்படி கற்றிருக்காரு. அதன் பிறகு நான் என் பிறந்தன் படத்தில் எம்ஜிஆருக்கும், சவாலை சமாளி படத்தில் சிவாஜிக்கும் டான்ஸ் சொல்லி கொடுத்தது கமலஹாசன் அவர்கள் தானாம். அதே போல் அன்புள்ள தங்கை படத்தில் ஜெயலலிதாவுக்கும் டான்ஸ் சொல்லி கொடுத்தது கமலஹாசன் தானாம். நடிகர் கமலஹாசன் அவர்கள் அரங்கேற்றம் செய்யும்போது காலில் விபத்து ஏற்பட்டிருக்கு. இதனால் அவர் டான்ஸ் ஆட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இதனால் வீட்டில் வேலை இல்லாமல் இருந்த கமலஹாசன் அவர்கள் அருகில் இருந்த சலூன் கடையில் வேலை செய்ததாக சொல்லப்படுகிறது. இதன் எதிரொலியாக தான் வறுமை நிறம் சிவப்பு படத்தில் சலூன் கடைக்காரராக நடிகர் கமலஹாசன் அவர்கள் வேலை பார்த்ததாக சொல்லப்படுகிறது. நடிகர் கமலஹாசன் அவர்கள் பல்வேறு திரைப்படங்களில் கதாநாயகன் நடித்திருந்தாலும் கே பாலச்சந்திரன் இயக்கத்தில் 1973 வெளிவந்த சொல்லத்தான் நினைக்கிறேன் திரைப்படத்தில் வில்லனாக நடிச்சிருந்தார். தமிழ் சினிமாவுக்கு ஸ்டெடி கேமராவை அறிமுகப்படுத்தது நடிகர் கமலஹாசன் அவர்கள் தான். முதலில் குணா படத்தில் பயன்படுத்தியிருந்தார். அதே போல் லேப்டாப்பை முதலில் மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்தின் மூலமாக திரையில் காட்டியதும் நடிகர் கமலஹாசன் அவர்கள் தான். கமலின் குருதி புனல் படம் தான் டால்பி சவுண்ட் சிஸ்டம் அறிமுகப்படுத்தி செய்த முதல் தமிழ் படமாகும். பிசி ஸ்ரீராம் இயக்கத்தில் இந்த படத்தில் கமலுடன் அர்ஜுன், கௌதமி என பல நடிகர்கள் நடித்திருந்தாங்க. அனிமேஷன் தொழில்நுட்பத்தை தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்திய முதல் படம் கமலின் ராஜபுரி படமாகும். இந்த படத்தில் தான் தமிழ் ரசிகர்கள் முதலில் அனிமேஷன் காட்சியை பார்த்தனர். கமல் இயக்கத்தில் வெளியான ஹேரம், விருமாண்டி போன்ற படங்களுக்கு டப்பிங் செய்யாமல் ரெக்கார்டிங் செய்யப்பட்ட முதல் திரைப்படம் என்பது கமலஹாசனுடைய படம் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ் சினிமாவுக்கு மார்பிங் டெக்னாலஜியை அறிமுகப்படுத்தது கமலஹாசன் அவர்கள் தான். மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்தில் தான் அந்த தொழில்நுட்பத்தை முதல்ல அறிமுகப்படுத்தினாங்க. கடந்த 1986 வெளிவந்த விக்ரம் படத்தில் தான் ஒரிஜினல் கணினி முதலில் திரையில் காட்டப்பட்டது. இதற்காக ஆப்பிள் கம்ப்யூட்டரை வாங்கி பயன்படுத்தியதாக சொல்லப்படுகிறது. தமிழ் சினிமாவில் அதிக தேசிய விருதுகளை வாங்கிய நடிகர் என்றால் அது நம்ம கமலஹாசன் அவர்கள் தான். 3ஆம் பிறை, இந்தியன், நாயகன் ஆகிய படங்களுக்கு சிறந்த நடிகருக்கான விருது கமலஹாசன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. கமலஹாசன் நடிப்பில் வெளியான தேவர் மகன் திரைப்படத்துக்கு 5 தேசிய விருதுகள் கிடைத்தன. இதில் சிறந்த தயாரிப்பாளருக்கான தேசிய விருது கமலஹாசன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. நடிகர் கமலஹாசன் 1990 பத்மஸ்ரீ விருதும் வழங்கப்பட்டது. அதே போல் 2014 பத்ம விபூஷன் விருது கமலஹாசன் அவர்கள் பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. கமலஹாசனும் ரஜினியும் சேர்ந்து 13 திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க. தமிழ் திரையுலகில் 2 முன்னணி நடிகர்கள் இணைந்து அதிக திரைப்படங்களில் நடித்தது கமலஹாசனும் ரஜினி அவர்களும் தான். 1985 இந்தியில் விளைந்த ஹராப் திரைப்படம் தான் ரஜினியும் கமலும் அவர்கள் கடைசியாக சேர்ந்து நடித்த திரைப்படமாகும். சிறு வயதிலிருந்தே சினிமாவில் மீது தீராத காதல் கொண்டிருந்த கமலஹாசன் அவர்கள் 65 ஆண்டுகளாகும் அதே காதலோடு சினிமாவில் இன்று வரை நடித்துக்கிட்டு இருக்கார். கமலஹாசன் அவர்கள் நடிகர் அப்படிங்கிறத தாண்டி பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாஸ்டான சிறப்பு நிகழ்ச்சி 7 சீசன்களை இவர் தான் தொகுத்து வழங்கினார். தற்செயலின் 8வது சீசன் தொடங்க இருக்கும் நிலையில் அந்த நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறியிருக்காரு. அதற்கு முக்கிய காரணம் தான் பிஸியாக திரைப்படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனாலைக்கும் ஏஐ டெக்னாலஜி படிக்கிறதுக்காக அமெரிக்கா செல்ல இருப்பதாக சொல்லப்படுகிறது. நடிகர் கமலஹாசனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்க உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் ரெடாபிள் 2.6 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.